சிங்கப்பூருக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கலாநிதி ஹின் ஹென்னை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யுத்தத்தில் ஈட்டிய வெற்றி தொடர்பில் சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பாவனை என்பவற்றிலிருந்து வலய மக்களை பாதுகாப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை சிங்கப்பூரின் சமூக அபிவிருத்தி, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சான் சூன் சீனுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கப்பூரில் தொழில் புரியும் இலங்கையர்களையும் புத்திஜீவிகளையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பல வருடங்களாக இலங்கையில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக சிங்கப்பூரில் உள்ள இலங்கை மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அண்மையில் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட செவனகல சீனி தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்படும் என உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தெரிவிக்கின்றார். செவனகல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அண்மையில் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்களை அரசாங்கம் பொறுப்பேற்கும் சட்டத்தின் கீழ் செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலை அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டது. குறித்த தொழிற்சாலை நட்டத்தில் இயங்கியமையால் 2002ஆம் ஆண்டு தனியார் மயப்படுத்தப்பட்டது. அண்மையில் மீண்டும் செவனகல சீனி தொழிற்சாலையை அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை அங்கு உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. எனினும் அதன் புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதேவேளை கரும்புச்செய்கையாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அங்கு சேலமர்வு ஒன்றும் நடைபெற்றது. இதில் உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன கலந்து கொண்டிருந்தார். பலவத்த மற்றும் செவனகல ஆகிய 2 தொழிற்சாலைகளையும் எதிர்காலத்தில் ஒரே நிறுவனமாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். சீனி இறக்குமதிக்காக வருடம் 40 பில்லியன் ரூபாவை நாம் செலவிடுகின்றோம். அதாவது உங்களது 400 கோடி ரூபாய் அதற்காக செலவிடப்படுகிறது. எனினும் உள்நாட்டில் நாம் 5 வீத சீனி உற்பத்தியை மேற்கொள்கின்றோம். நாம் எமது பயணத்தை அமைதியாக முன்னெடுப்போம். இந்த தொழிற்சாலையை நாம் பொறுப்பேற்றிருக்காவிடின் இந்த தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கும். எனவே எதிர்காலத்தில் நமது உற்பத்திகளை அதிகரித்து சீனி இறக்குமதிக்காக செலவிடும் நிதியை குறைக்க எதிர்பார்க்கின்றோம். பிரதான அனுசரணை சிங்கர் ப்ளூரே பிளேயர் HD படத்தெளிவுடன் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் சந்தையில் மிகச்சிறந்த விலை. கிரிபாத்குடி நகரில் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை கரணி பிரதேச சபை மற்றும் பாலியகுட நகர சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தேர்தலின் மூலம் அதிமேதக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்ய முடியாது என்பது தெரியும். இந்த நாட்டினை சின்னாபின்னப்படுத்துவதற்கு சீரழிப்பதற்காக சூழ்ச்சிக்காரர்கள் சேர்ந்துள்ளனர். பொதுநலவாய நாடாளுமன்ற தலைவரும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினருமான சர் ஹெலன் ஹாசல் துருஸ்ட் தலைமையிலான குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதை இந்த குழுவின் நோக்கமாக அமைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கமைய இந்த குழுவினர் யாழ் அரசாங்க அதிபர் எமெல்டா சுகுமார் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள், மீள்குடியேற்றம், கண்ணிவடி அகற்றல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இவர்கள் யாழ் அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் யாழ் மறைமாவட்ட ஆயர் தோமஸ் சௌந்தரநாயக மாண்டகையும் இந்த குழுவினர் சந்தித்துள்ளனர். Sri Lanka
is hosting our பொதுநலவாய நாடுகளின் மாநாடு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற உள்ளது. இதில் 54 பொதுநலவாய உறுப்பு நாடுகள் பங்கேற்க உள்ளன. இந்த மாநாட்டின் ஏற்பாடு செய்பவர்களுடன் கலந்துரையாடுவதற்காக நான் இலங்கைக்கு வந்துள்ளேன். மாநாடு தொடர்பான தொழில்நுட்ப ஏற்பாடுகள் தொடர்பாகவும் வசதிகள் தொடர்பாகவும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. and to talk about the technical arrangements and see the facilities. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலை நடத்தும் வகையில் புதிய வாக்களிப்பு நிலையங்களை இனங்காண தேர்தல்கள் செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமை இந்த வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய பிரதேசங்கள் தொடர்பாக விசேட ஆய்வு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் ஆகியோரின் தலைமையில் இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க கூறியுள்ளார். இதன்போது வாக்களிப்பை நடத்துவதற்கான புதிய வாக்களிப்பு நிலையங்களை தெரிவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதிதாக நிறுவப்பட உள்ள வாக்களிப்பு நிலையங்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே வாக்களிப்பு நடத்தப்பட்ட அநேகமான வாக்களிப்பு நிலையங்கள் யுத்த சூழலில் அழிவடைந்துள்ளதால் இத்தகைய ஆய்வு ஒன்றை நடத்துவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை கடுக்காய், மிளகு, உப்பு, கொரக்கா, கிராம்பு போன்ற ஔடதங்களின் சாரமே சுப்பிரிவிக்கி. இயற்கையின் கொடைகளில் ஒன்றான கடல் தாயை நம்பி வாழ்பவர்கள் ஏராளம். கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தை பாதுகாப்பதன் ஊடாக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். பருவநிலை மாற்றங்களினால் கடலில் ஏற்படும் கடல் அரிப்பு, கடல் சீற்றம் ஆகியவற்றினால் மீனவர்கள் எதிர்நோக்கும் துன்பங்களோ சொல்லெண்ணாதவை. எவ்வாறாயினும் இயற்கையின் சவால்களை எதிர்கொண்டு வயிற்று பிழைப்புக்காய் நெஞ்சுரத்துடன் கடல் தொழில் செய்யும் இவர்களின் விடாமுயற்சி பாராட்டத்தக்கதே. பிரபல பாடகர் சோனு நிகம் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தார். கொழும்பில் நாளை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்பதற்காக அவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இந்த இசை நிகழ்ச்சிக்கு MTV MBC ஊடக வெளியமைப்பு அனுசரணை வழங்குகின்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பாடகர் சோனு நிகமை வரவேற்கும் வகையில் விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியர்களின் மனதில் இலங்கைக்கு மிக சிறப்பான இடம் ஒன்று உள்ளது. இது மிகவும் முக்கியதொரு நிகழ்ச்சி. அதை நாம் பெருமையுடன் வரவேற்கின்றோம். நானும் எனது குழுவினரும் அதற்காக பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். 1973 ஆண்டு பிறந்த சோனு நிகம் தனது 19வது வயதில் பாடகராக இசைத்துறையில் அறிமுகமானார். பல்வேறு விருதுகளை வென்ற பாலிவுட் திரைப்படங்களில் பாடல்களை பாடியதன் மூலம் அவர் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடகராக மாறினார். இதுவரை 40க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றுள்ள அவர் 1400 பாடல்களை பாடியுள்ளார். சோனு நிகம் பங்கு பற்றும் இசை நிகழ்ச்சி நாளை மாலை 6:30 மணிக்கு CHNFC மைதானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிபி கிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை தனது முதல் வெற்றியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்று ஈட்டியது. இந்த போட்டியில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 10,000 ஓட்டங்களை கடந்த 3வது இலங்கையர் என்ற சிறப்பை குமார் சங்கக்கார தன்வசப்படுத்திக் கொண்டார். சிட்னியில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் துருப்பெடுத்து ஆடியது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான டேவிட் வார்னர் 13 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலியா 26 ஓவர்களில் 88 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் போட்டி மழையால் தடைப்பட்டது. அதன் பின்னர் 41 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் போட்டி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய டேவிட் அஸி தனது 7வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை பூர்த்தி செய்தார். டேவிட் அஸி மற்றும் மிச்சல் ஸ்டார்க் ஜோடி 9ஆம் விக்கெட்டில் பெருமதிமிக்க 49 ஓட்டங்களை பகிர்ந்தது. டேவிட் அஸி 58 ஓட்டங்களையும் மிச்சல் ஸ்டார்க் 17 ஓட்டங்களையும் பெற்றனர். ஆஸ்திரேலிய அணி 40.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 158 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் பர்வேஸ் மஹ்ரூப் 8 ஓவர்களில் 8 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் திசர பெரேரா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
டக்வர்த் லூவிஸ் விதிமுறைப்படி 41 ஓவர்களில் 152 ஓட்டங்கள் தேவையான நிலையில் 17 தாண்டிய இலங்கை அணிக்கு அணித்தலைவர் மஹரிஷாவர்தன, திலகரத்ன தில்ஷான் ஜோடி சிறந்த ஆரம்பத்தை இட்டது. இவர்கள் முதல் விக்கெட்டுக்காக 74 ஓட்டங்களை பகிர்ந்த நிலையில் திலகரத்ன தில்ஷான் 45 ஓட்டங்களுடன் வெளியேறினார். தனது 315வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கிய குமார் சங்கக்கார 10,000 ஓட்டங்கள் எனும் மைல் கல்லை எட்டினார். தனது 63வது அரைச்சதத்தை கடந்த அணித்தலைவர் மஹரிஷாவர்தன 61 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்று இலங்கை அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இலங்கை அணி 24 ஓவர்கள் ஒரு பந்து வீச்சில் 2 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை எட்டியது. கின்னஸ் சாதனை நிலைநாட்டுவதற்கு விளையாட்டு வைத்திய நிறுவனம் ஒரு இணைப்பு நிறுவனமாக செயற்படாது என அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அர்ஜுன டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். சனத் பண்டாரவினால் அதிகளவிலான டி ஷர்ட்கள் அணிந்து கின்னஸ் சாதனை படைத்தமை தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். சனத் பண்டார கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இலங்கை மகாவலி அதிகார சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செயற்திட்டத்தில் அதிகளவிலான 257 டி ஷர்ட்டுகளை அணிந்து கின்னஸ் சாதனை படைத்தார். இதனை அறிவிப்பதற்காக இந்த கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாட்டில் வேறு சில நபர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் தமது பெயர்களை பதிவு செய்துள்ளமை தெரியவந்தது. நாட்டில் கின்னஸ் சாதனைகளை பதிவு செய்வதற்கு விளையாட்டு வைத்திய நிறுவனம் பிரதிநிதித்துவ நிறுவனமாக செயற்படுவதாக நிலவும் கருத்து உண்மையானது அல்லவென கலாநிதி அர்ஜுன டி சில்வா இதன்போது சுட்டிக்காட்டினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.